சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன காயப்படுத்துதுடா. அம்மா, உங்களை நான் காயப்படுத்துறதுக்கா அப்படி பேசலம்மா. எனக்கு அவங்க சொல்றதுல நம்பிக்கை இல்லம்மா. அங்க போறது கூட எனக்கு விருப்பம் இல்லம்மா. அது மட்டும் இல்லாம அப்பா எனக்கு நிறைய வேலை கொடுத்துட்டு போயிருக்காருமா. வயல்லையும் தோப்புலையும் எக்கச்சக்க வேலை இருக்கு எனக்கு. டேய், அந்த வேலையெல்லாம் உங்க அப்பா வந்து பாத்து பாருடா. நீ கோயிலுக்கு போயிட்டு வாடா. மா, நீ சாதாரணமா சொல்லிட்டீங்க. அப்பா வந்தா என்னதாம்மா திட்டுவாரு? ஐயா, உங்க அப்பா வந்தா நான் சொல்லிக்கிறியா? எங்களுக்காக தயவு செஞ்சு அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கயா. ஆமா ராம், மீனாவை கூட்டிக்கிட்டு நீ கோயிலுக்கு கிளம்பு. அங்கே தங்கி இருந்து அந்த கோவில்ல என்ன வேண்டுதல் இருந்தாலும் அதை முடிச்சிட்டு வந்துடுறா. நான் அங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு நிறைய வேலை இருக்குமா, என்னால அங்க போக முடியாது. டே ராம், உன் அம்மா நான் சொன்னா அத கூட நீ கேட்க மாட்டியா? எனக்கு நம்பிக்கை இல்லாத விஷயத்துல யாரு என்ன சொன்னாலும் என்னால செய்ய முடியாதுமா. என்ன யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க. டேய் ராம், ராம், ஒரே பையனை பெத்து வச்சிருக்கேன். இவன் உயிருக்கு ஆபத்துன்னு வேற சொல்றாங்க. ஒரு பெத்த தாயா என்னால எதுவும் செய்ய முடியலையே. அந்த ஜோசியர் சொல்றத கேட்க வேணாம். இவன் ஏன் பேச்ச கேட்கலாம்ல? இவன் ஏன் பேச்ச கூட கேட்க மாட்டேங்கிறானே. நான் என்ன எனக்காகவா கேக்குறேன்? இவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? அத்தை, பாத்தீங்களா அத்தை, அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு? நான் சொன்னா கேட்க மாட்டானா? அத்தை, பாத்தியா மீனா, அவன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியாம எப்படி இருக்கும்? என் மனசு கூட புரிஞ்சுக்காதவனா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அவருக்கு ஜோசியத்து மேல நம்பிக்கை இல்ல, அவ்வளவுதான். இல்ல, இப்பெல்லாம் அவன் என்ன மதிக்கிறதே இல்ல. என்னையவே இவன் எடுத்தறிஞ்சு பேச கத்துக்கிட்டான்.